பண்ணா இன்னைக்கு நான்வெஜ் எடுத்துருப்பாங்க. சண்டேனாலே நான்வெஜ் தான். அப்ப இன்னைக்கு அம்மா நான்வெஜ் ஏதோ செஞ்சிருக்காங்க, ஏதோ டிஷ்ஷு. கேட்போம் என்ன லஞ்சுன்னு. அம்மா என்னப்பா நான்வெஜ்ல என்ன லஞ்சுமா? லஞ்சா? இன்னைக்கு ஒயிட் ரைஸ், ரசம், முட்டை பொரியல். எது ஒயிட் ரைஸ், முட்டை பொரியல், ரசமா? ஆமா. அப்ப நான்வெஜ் இல்லையா? நான்வெஜ் இல்ல, இன்னைக்கு ஒரே வெயிலா இருக்கு, அப்பாவும் போய் எடுத்துட்டு வரல. இதான் லஞ்ச். ஓகே, இன்னைக்கு அம்மா வந்து நான்வெஜ்ல ரசம்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அப்பா மண்டே எப்பயாச்சும் கழுவி அப்படியே நம்ம வந்து வெளியே போய் நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம். பா இன்னைக்கு வேற லீவ் விட்டாச்சு. நாம இங்கேயோ வெளியே போலாமா? வெளியே வா. வெளியே கூப்பிடுறேன். எப்படி 2000 ரூபாய்க்கு மேலே செலவாயிரம் உங்களுக்கு? இது கரெக்டாக பிளான் பண்ணுறாங்க. வெளியே கூப்பிடுறதுக்கு என்ன பண்ணலாம்? முடியாது. எங்கே போகலாம் கைலாஸ்? பா அம்மா வர வீட்டில் ரசம் சாதம் பண்ணியிருக்காங்க. அதான் வாயிலே வைக்க முடியாதுப்பா. எங்கே போகலாம்? எங்கே போகலான்னு கைலாசியே கேட்போம். கைலாஸ் எங்கே போகலாம் நீங்களே சொல்லுங்க. பா அண்ணா நகர் போவோம்ப்பா. அண்ணா நகர் நான்வெஜ் சூப்பராக இருக்கும்பா. அண்ணா நகர் நான்வெஜ் ஹோட்டல் இப்போ தான் 10:30 ஆகுது. இப்பயே போனோம்னா ஒரு ½ hour போயிடுவோம். அதுக்கப்புறம் இன்னும் அங்கே இன்னும் ரெடியாக இருக்காது. இப்போ எப்படி போக முடியும்? போகலாமா? அந்த ஹோட்டலா? ஐயோ, அந்த ஹோட்டல் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். பா இந்த ஹோட்டல் போகலாம். இந்த ஹோட்டல் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்கப்பா. சரி அந்த ஹோட்டல் போகலாமே. அந்த ஹோட்டலா? பாரு, இப்போ டைமே ஆயிடுச்சு, நமக்கு 1 o'clock ஆயிடுச்சு. இதுக்கு மேலே போய் நம்ம எங்கே போய் போகிறது? பேசி கடைசியில் அப்பாவும் காலை வாரிட்டாரு. கடைசியில் அம்மா செஞ்ச ரசத்தையே சாப்பிட வேண்டியதுதான்.